நீங்களும் கார்த்தி வடபள்ளி முருகன் கோயில் போனீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கார்த்தி ஷேர் பண்ணாரு. அதை அப்படியே நம்ம நேருக்கு சொல்லுங்க. எல்லா கோவிலையும் விநாயகமூர்த்தியை நம்ம வழிபட்டு தான் உள்ளே போறோம். ஆனா அந்த கோவில்ல அம்பாள் மீனாட்சி அம்பர் சொக்கநாதர் இருக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு பிணிமுகம் கொண்டவன் அப்படின்னு பேரு. முருகப்பெருமானுக்கு மயில் மீது அமர்ந்திருக்கும் போது பிரணவத்தினுடைய உட்பொருள், யானை மீது அமர்ந்திருக்கும் போது பிரணவத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பரம்பொருள். ஆக வடபழனி முருகன் கோவில்ல அந்த பிரணவத்தையே ஆட்சி செய்யக்கூடிய முருகப்பெருமான். நிறைய கலைத்துறையினர், நிறைய சினிமா நட்சத்திரங்கள் அங்க வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளா ஜொலிச்சிருக்காங்க. அதிகம் அந்த கோவிலுக்கு வராங்க. அப்ப இந்த கோவில் செவ்வாய் பகவானுக்கானது மட்டுமல்ல, அனைத்து நவகிரகங்களுக்குமான கோயில் நம்ம வடபழனி முருகன். சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட அம்பாள் அங்க இருக்கிறார். செவ்வாயை ஆதிக்கமாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி அங்க இருக்கு. முதன் பகவான் அன்னை மீனாட்சி, பச்சை பட்டுடுத்திய மீனாட்சி. அருணகிரிநாதரும் அந்த கோவிலில் இருக்கிறார். பழனி போல தங்க தேரோட்டமும் அந்த கோவில்ல நடக்குது. அப்ப இந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் குறையுது, புதனுடைய அனுகூலம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல அப்ப முருகன் கோவிலுக்குள்ள ஆஞ்சநேயர் இருந்தா பெருமாள் எங்கேயாவது கண்டிப்பா இருந்துதானே ஆகணும். அவர் சொல்றாரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க. பிரமிப்பா இருந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதனமா அமர்ந்த கோலத்துல பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார். யானையினுடைய அம்சமாக கஜேந்திர பெருமாள் அங்க இருக்கிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கும் வடபழனி முருகன் கோயில்ல யானையை வாகனமாக கொண்ட முருகனுக்கும் ஏதோ ஒரு பெருமாளின் மருமகன் முருகப்பெருமான். அதனாலவே மாலவன் சொல்றேன். அப்ப முருகப்பெருமானுடைய மாமா இங்க உட்கார்ந்து இருக்கிறார். முருகப்பெருமானுடைய மாமா இங்க இருக்கிறாரு. மாமன்கிட்ட மரியாதை வாங்காம மருமகன்கிட்ட போய் பார்க்க கூடாது. அங்கேயும் வழிபட்டு இங்கேயும் வழிபட்டு வந்தா நவகிரக தோஷங்கள். சுகப்பிரசவம் ஆவதற்கு அந்த ஆதிமூல பெருமாளை கெட்டியா பிடிச்சு பின் முருகன்கிட்ட போகணும். சுகமான பிரசவம் நடக்கும் முருகன் அருளால், அருணகிரிநாதருடைய அருளால் முருகப்பெருமானே வந்து. நீங்க ஒரு கண்ணுல முருகப்பெருமான பாட்டு வரீங்க, இன்னொரு கண்ணையும் திறக்கக்கூடிய பெருமாள் இங்க இருக்கு. இரு கண்ணிலையும், ஒரு கண்ணில பெருமாளும் ஒரு கண்ணில முருகப்பெருமானும், இரண்டு கண்களாலும் இரண்டு பேரையும் சேவித்து வந்தால் 200% வெற்றி. ஐயா சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்கய்யா. குருவாழ்க குருவே துணை. நீங்களும் கார்த்தி வடபள்ளி முருகன் கோயில் போனீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கார்த்தி ஷேர் பண்ணாரு. அதை அப்படியே நம்ம நேருக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்தி சாரோட போனதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருந்தது. அவர் பேர்ல கார்த்தி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுடைய அழைப்பு கண்டிப்பா இருக்குன்னு நான் நம்புனேன். நம்ம கிரகம் தானே பேர் கொடுக்குது. கண்டிப்பா. அவருடைய ராசியை பார்க்கும்போது மேஷ ராசியினுடைய ஆதிக்கமா இருந்தார், செவ்வாயினுடைய ஆதிக்கமா இருந்தார். அப்ப மேச ராசியினுடைய அவர் பிறந்ததுனால செவ்வாயினுடைய ஆதிக்கமா இருந்தார். அப்ப இந்த கோவில் வந்து செவ்வாய்க்கான ஆதிக்க ஸ்தலம் அப்படின்னு நினைச்சுதான் கோவிலுக்குள்ள நம்ம போறோம். போகும்போது இங்க முற்றத்துல விநாயகர் பெருமான் இருந்தார். எல்லா கோவிலையும் விநாயகர் இருப்பார். அது ஒன்றும் பெரிய, முருகன் இருக்கும் இடத்துல அண்ணன் இருக்கிறது விசேஷம் தான். எல்லா கோவிலையும் விநாயகமூர்த்தியை நம்ம வழிபட்டு தான் உள்ளே போறோம். அது மிகப்பெரிய விசேஷம் தான். ஆனா அந்த கோவில்ல அம்பாள் மீனாட்சி அம்பர் சொக்கநாதர் இருக்கிறாங்க. அதுலயும் மீனாட்சி அம்மன் தெற்கு முகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி மாதத்துல அந்த அம்பாளுக்கு மிகப்பெரிய உற்சவ நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலத்திலேயே அருணகிரிநாதர் ஐயா இருக்கிறாங்க. அந்த கோவிலை வழிபட்ட இந்த ஸ்தபதி, அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி அந்த கோவில்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரமிப்பான விஷயம் என்ன இருந்ததுன்னா, 2 யானைங்க சங்கிலி போட்டு அழகா ராஜ அலங்காரத்துல அந்த வடபழனி முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியா அந்த இடத்துல இருந்தார். யானையினுடைய வாகனத்துல முருகப்பெருமான் இருக்கிறதே ஒரு தனி சிறப்புங்க. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம்னு கேள்விப்பட்டிருக்கோம். வரையாடு கூட முருகப்பெருமானுக்கு வாகனம்னு சொல்றாங்க. இந்த யானை வாகனம்ங்கிறது சங்க இலக்கியத்துல நூற்றாண்டுல நக்கீரருடைய திருமுருகாற்று படையில கூட சொல்லப்பட்டிருக்கு. பிணிமுகம் கொண்டவன் அப்படின்னு பேரு முருகப்பெருமானுக்கு. மயில் மீது அமர்ந்திருக்கும் போது பிரணவத்தினுடைய உட்பொருள், யானை மீது அமர்ந்திருக்கும் போது பிரணவத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பரம்பொருள். ஆக வடபழனி முருகன் கோவில்ல அந்த பிரணவத்தையே ஆட்சி செய்யக்கூடிய முருகப்பெருமான் அங்க இருக்கிறத நான் நல்லா உணர முடியும். அருமை. ஏன்னா 2 யானைகளோட சங்கிலி போட்டு அந்த முருகப்பெருமான் அங்க இருந்தார். அப்படியே நம்ம முருகப்பெருமானை பார்த்தோம்னா அவருக்கு எதிரில யானை வாகனம் இருக்கு. திருத்தணியில் கூட யானை வாகனம் இருந்தாலும் கிழக்கு முகமாக இருக்கு. இதுல முருகனை பழனியம்பதியில் இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நேரா அந்த யானை வாகனத்தோட முருகப்பெருமான் இருக்கிறார். அப்ப இந்த கோவில் சுக்கிரனுக்கான ஸ்தலமாக கூட இருக்கலாம். நான் உள்ள போகும்போது கார்த்திகேயன் சார் கூட்டிட்டு போறாரு, மேஷராசி ஆதிக்கம் கொண்டவரா இருக்கிறாரு. ஆனா இது எப்படிடா யானை வாகனம் இருக்கு, அப்ப இது சுக்கிரனும் இந்த இடத்துல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு. பெரிய நிறைய கலைத்துறையினர், நிறைய சினிமா நட்சத்திரங்கள் அங்க வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளா ஜொலிச்சிருக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவங்க, டெலிவிஷன் தொழில வேலை செய்யறவங்க, மீடியா தொழில ஒர்க் பண்றவங்க அதிகம் அந்த கோவிலுக்கு வர்றாங்க. அதிகப்படியான பலாயிரக்கணக்கான திருமணங்கள் அந்த கோவில்ல நடக்குது. திருமணம் என்றாலே சுக்கிரன் வந்துடுறாங்க.
அப்ப இந்த கோவில் செவ்வாய் பகவானுக்கானது மட்டுமல்ல, அனைத்து நவகிரகங்களுக்குமான கோயில் நம்ம வடபழனி முருகன் கோவில். அப்ப மீனாட்சி அம்மன் புதன் பகவானுடைய ஆதிக்கம். நம்ம சூரியன்ட்ட இருந்தே 9 கிரகங்கள்ட்ட இருந்தே வருவோம், நடுநாயகத்திட்ட இருந்தே வருவோம் பாருங்க. சூரிய பகவான் சிவபெருமானுடைய ஆதிக்கம். ஐயா சொக்கநாதர் இருக்கிறார். சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட அம்பாள் அங்க இருக்கிறாங்க. செவ்வாயை ஆதிக்கமாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி அங்க இருக்கு. முருகப்பெருமான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. செவ்வாய் பகவான் தனி சன்னதியில் வீட்டு இருக்கிறது, அங்காரகன் இருப்பது அதை விட மிகப்பெரிய சிறப்பு. அடுத்ததா புதன் பகவான், அன்னை மீனாட்சி, பச்சை பட்டுடுத்திய மீனாட்சி. ஒவ்வொரு வருடமும் ஆடி வெள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மீனாட்சி தாய் தெற்கு முகமா பார்த்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்பயுமே அம்பாள் சன்னதி கிழக்கு முகமா இருக்கிறது, அந்த இடத்துல தெற்கு முகமா, பட்டமங்கலத்திலையும் மீனாட்சி அம்மன் தெற்கு முகமா தான் இருப்பாங்க. அப்ப குருவினுடைய ஆதிக்கமும் அந்த ஸ்தலத்துல இருக்கணும்னு நினைக்கும் போது அங்கே சித்தருடைய ஜீவ சமாதியும் அந்த இடத்துல இருக்கு. அப்ப சுக்கிர பகவான் எங்க இருக்கிறார்? அப்ப இது நட்சத்திரங்களை எல்லாம் ஜொலிக்க வைக்கக்கூடிய இந்த முருகனுடைய ஸ்தலத்துல சுக்கிரனுடைய ஆதிக்கமும் நிறைந்திருக்கணுங்கிற ஒரு ஆய்வு வருது. அப்ப குருவுக்கு இன்னும் ஒரு பங்கு கூடுதலா அருணகிரிநாதரும் அந்த கோவிலில் இருக்கிறார். பழனி போல தங்க தேரோட்டமும் அந்த கோவில்ல நடக்குது. அப்ப இந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் குறையுது, புதனுடைய அனுகூலம் கிடைக்குது, குருவினுடைய அனுகூலம் கிடைக்குது, குரு பகவானுடைய அருணகிரிநாதருடைய அனுகூலம் கிடைக்குது, பரம்பொருள் முருகப்பெருமானுடைய அனுகூலம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல முருகன் கோவிலுக்குள்ள ஆஞ்சநேயர் இருக்கிறார். அப்ப முருகன் கோவிலுக்குள்ள ஆஞ்சநேயர் இருந்தா பெருமாள் எங்கேயாவது கண்டிப்பா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு நான் கார்த்தி சார்ட்ட கேட்கிறேன். அவர் சொல்றாரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க அப்படிங்கிறார். ஐயா அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள போறோம். பெருமாள் கோவில் செப்பல் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கனால ஆட்களுக்கு சரியா தெரியலைங்க. ஆமா, அதுக்கு பக்கத்துல நிறைய கடைகள்லாம் கூட இருந்தது. ஒரு போர்டு கூட அந்த இடத்துல அவ்வளவு பிரகாசமா தெரியல. உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஐயா பிரமிப்பா இருந்தது. ஆதி மூல பெருமாள்னு பேரு. இதே பேரு ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில்னு திருப்புலானில இருக்கு. அங்கே எப்படி அரசமரம் ஸ்தல விருட்சமாக சொல்லப்படுதோ இந்த கோவில்ல அரசமரமும் இருக்கு. கூடுதல் சிறப்பு, அரச மரத்தோட சேர்த்து வேப்ப மரமும் இருக்கு. அப்ப இங்கே சுக்கிர பகவான் ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. பக்கத்துல போய் பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவி சமேதனமா அமர்ந்த கோலத்துல பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப நின்ற கோலம், அயன கோலம், சயன கோலம், இந்த 3 கோலமும் ரொம்ப விசேஷம். அதில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதுக்கு பக்கத்துல ஆதிலட்சுமி தாயார் தனி சன்னதியா இருக்கிறாங்க. வேணுகோபாலன் கிருஷ்ண பகவான் இருக்கிறார். அப்ப இந்த ஆஞ்சநேயரும் இருக்கிறார். அப்ப இந்த பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயரும் அங்க இருப்பதற்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு இன்னும் கூடுதலா ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது கஜேந்திர பெருமாளாக உற்சவர் இருக்கிறார். கஜேந்திரர் என்றால் யானை. இதுல ஒரு புராணத்துல அந்த கஜேந்திர யானைக்கு விஷ்ணு பகவான் மோட்சம் கொடுத்ததாக ஸ்தல வரலாறு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயில்லையும் பங்குனி மாதங்கள்ல அல்லது சித்திரை மாதங்கள்ல கஜேந்திர மோட்சம் என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. ஸ்ரீரங்கத்துல படித்துறையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கஜேந்திர மோட்சம் நடக்குது. முதலையினால் கவப்பட்ட யானை அந்த பெருமாள் இடத்திலே ஆதி மூலமே அப்படின்னு கேட்கிறார். உடனே பெருமாள் வந்து அந்த யானையை காப்பாத்துறார். அப்ப யானையினுடைய அம்சமாக கஜேந்திர பெருமாள் அங்க இருக்கிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கும் வடபழனி முருகன் கோயில்ல யானையை வாகனமாக கொண்ட முருகனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஆனா இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட கோயில். அப்ப இந்த பெருமாளுடைய அனுகூலமும் ஐஸ்வர்யமும் அந்த கோவிலை உருவாக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு, அந்த முருக பக்தருக்கு உருவானதன் காரணமாகவே அந்த கோவில் எழும்பி இருக்கலாம். இந்த யானைக்கு யாரு காரணமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்திரனுடைய வாகனம் யானை. அப்ப இங்க இருக்கிற பெருமாளுக்கு என்ன தொடர்புனா பெருமாளின் மருமகன் முருகப்பெருமான். அதனாலவே மாலவன்னு சொல்றோம். அப்ப முருகப்பெருமானுடைய மாமா இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இவரு முருகப்பெருமான் எப்படி யானை வாகனத்தை வாங்கினார்னா சூரனை வதம் செய்த போது, சூரனை வதம் செய்த தேவர்களை காத்தருளிய போது அந்த இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானைய முருகப்பெருமானுக்கு கட்டி வைக்கும் பொழுது இந்த ஐராவதம் என்ற யானையை பரிசாக தருகிறார். அப்ப முருகப்பெருமான் யானையோட இருக்கிறார்னா தெய்வானை அம்மா உள்ள இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். பின்னாடி பார்த்தா வள்ளி தேவாதனை சமேதனமாக முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த கோவிலுக்கும் அழகர் கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அழகர் கோவில்ல கீழே கள்ளழகர் இருக்கிறாரு, மேல வள்ளி தெய்வானை சமேதனமா முருகப்பெருமான் இருக்கிறாரு. பெருமாளையும் வழிபடுறோம், தெய்வானையும் வழிபடுறோம், தீர்த்தக்கரை ராக்காயும் கும்பிடுறோம்.
ஆனா வடபழனி முருகன் கோவில்ல மட்டும் இவ்வளவு பெரிய சூட்சமங்கள் இருந்தும் முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அதிகம் பேர் இந்த பெருமாள் கோவிலுக்குள்ள போறது இல்லை. சில ஆயிரம் பேர் தான் இதுவரை போயிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு செவ்வாயினுடைய தைரியம், வீரியம் அனைத்தும் கிடைக்கணும். ஆனா சுக்கிரனுடைய லட்சுமி கடாட்சியம் கிடைக்கணும். நீங்க ஒரு கண்ணுல முருகப்பெருமான பாட்டு வரீங்க, இன்னொரு கண்ணையும் திறக்கக்கூடிய பெருமாள் இங்க இருக்கு. இரு கண்ணிலையும், ஒரு கண்ணில பெருமாளும் ஒரு கண்ணில முருகப்பெருமானையும், 2 கண்களாலும் 2 பேரையும் சேவித்து வந்தா 200% வெற்றி. நிச்சயமா. அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் ஆதிமூல பெருமாள் கோவில். அந்த கோவில்ல கூடுதல் ஒரு விசேஷமும் இருக்கு. சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த கோவிலில் முழுமையா இருக்கு. அந்த கோவில்ல அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது. புதன்கிழமைகள்ல தாயாருக்கும் பெருமாளுக்கும் விசேஷமா நடைபெறுது. அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கமும் அந்த கோயில்ல இருக்கு. லட்சுமி அம்மா இருக்கிறதுனால சுக்கிரனுடைய ஆதிக்கமும் அங்க கோயில்ல இருக்கு. இன்னைக்கு அந்த கோவில்ல தாம்பத்திய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரிவு பிரச்சனைகளுக்கு தாம்பத்திய சர்ப்பம்னே 2 சர்ப்பம் பின்னி பிணைந்து அந்த கோயில்ல இருக்கு. அதுல ஒரு விசேஷம் பாருங்க, கர்ப்பத்தை ரட்சிக்கக்கூடிய அம்பாள், கர்ப்பஸ்வரூபிணியாக தாயார் 4 கரங்களோடு அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த இடத்துல கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுகப்பிரசவம் ஆவதற்கு அந்த ஆதிமூல பெருமாளை கெட்டியா பிடிச்சு பின் முருகன்ட்ட போகணும். சுகமான பிரசவம் நடக்கும் முருகன் அருளால், அருணகிரிநாதருடைய அருளால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார். ஆனா வெறும் கோவிலுக்கு மட்டும், முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு மட்டும் போறதுனால பிரயோஜனம் இல்லை. இங்க தாயிட்ட வரவாங்கிட்டு போகணும். முருகப்பெருமானுடைய மாமன் இங்க இருக்கிறாரு, மாமன்கிட்ட மரியாதை வாங்காம மருமகன்ட்ட போய் பார்க்க கூடாது. அப்ப அந்த இடத்துல அந்த அம்பாளை வழிபடும் பொழுது, அதுலயும் இந்த அரச மரத்தை சுத்தி வழிபாடு பண்றங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல மிகப்பெரிய சாஸ்திரமாக சொல்லப்படுது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதுலயும் அரசும் வேம்பும் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய விசேஷம். இவ்வளவு பெரிய ஒரு சிட்டில இன்றும் அந்த இடம் ரொம்ப புனிதமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசும் வேம்பும் அந்த இடத்துல இருக்கு. இதை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த தாம்பத்திய சர்ப்பம்னு இருக்கு பாத்தீங்களா, ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஸ்தலம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கிரனோட சர்ப்ப கிரகங்கள் சேரும்போது தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை ஏற்படுது. அப்ப சுக்கிரன் ஆகிய பெருமாள், செவ்வாயின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான், தனித்த செவ்வாய் இருக்கிற ஸ்தலம், குருவினுடைய ஸ்தலம், எல்லாத்தையும் இணைத்த மாதிரி அங்கேயும் வழிபட்டு இங்கேயும் வழிபட்டு வந்தா நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அப்ப தோஷ நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அம்பாளுடைய அனுகூலமும் இருக்கு. இப்படி சுத்தி அப்படி போகல ஆலமரமும் அந்த கோவில்ல இருக்கு. அப்ப ஒரே இடத்துல ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், கற்பக சொரூபிணி அம்மா, தாம்பத்திய சர்ப்பம், ஆதிலட்சுமி தாயார், பூதேவி சீதேவி சமேதனமாக கஜேந்திர பெருமாள், அங்கேயே கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் வீட்டிருக்கக்கூடிய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கு. வெறும் செவ்வாய் பகவானுடைய ஸ்தலமான முருகப்பெருமானை போய் வழிபடுவதற்கு முன்பதாகவே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தையும் கூடவே கூட்டிட்டு போனா உங்களுக்கு லட்சுமி கடாட்சியமும் ஐஸ்வர்யமும் அந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். நிச்சயமா நீங்க எல்லா பக்தர்களும் இந்த கோவிலுக்கும் போகணும், அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணணும், முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அந்த வடபழனி முருகன் கோவில்ல ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாத ரட்சையோட முருகப்பெருமான் இருக்கிறார். காலில் செருப்பு அணிந்தவாறு இருக்கிறார். நம்ம ஐயனார் தான் வேட்டைக்கு போகும்போது செருப்பு போட்டு உட்கார்ந்து இருப்பார். அப்ப எதற்கோ தயாரான நிலையில முருகப்பெருமான் அந்த கோவில்ல இருக்கிறார். அப்ப எதற்கு தயாரா இருக்கிறாரு? அந்த தேவர்களை காப்பதற்கு சூரனை வதம் செய்து யானையை பரிசாக பெற்ற முருகப்பெருமான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், தோஷம், துன்பம், துயரம் அனைத்தையும் நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார். நீங்க வரத்தை பெருமாள்கிட்ட வாங்கிக்கணும், கஷ்டத்தை போக்குறதுக்கு முருகன்ட்ட போகணும். கஷ்டத்தை மட்டும் போக்கிக்கிட்டு வரத்தை வாங்காம போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு சூட்சமம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாக 9 கிரகங்களுடைய ஆதிக்கம் கொண்ட, சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட சிவபெருமானும், சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட அம்பாலும், புதனுடைய ஆதிக்கம் கொண்ட மீனாட்சி தாயாரும், குருவினுடைய ஆதிக்கம் கொண்ட அருணகிரிநாதரும், அங்கே உள்ள ஜீவசமாதியும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட பெருமாள் கோவில் உள்ள ஆதி லட்சுமியும், சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும், ராகு கேதுவின் ஆதிக்கம் கொண்ட தாம்பத்திய சர்ப்பமும், அனைத்தும் ஒருங்கப்பட்ட 9 கோள்களும் இணைந்த ஸ்தலம் தாங்க வடபழனி முருகன் கோயிலும் ஆதிமூல பெருமாள் கோயிலும். இடையில ஏதோ ஒரு கேப் இருக்குது, நம்ம பக்தர்கள் அதை சரியா கடைபிடிக்கல.
கண்டிப்பா கடைபிடிச்சாங்கன்னா இன்னமும் கூடுதல் சிறப்போ சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் அந்த பெருமாள் கோயிலில் போய் முழுசா பார்த்தது இல்லை. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்க போறோம். சரிங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம நேரில் நிச்சயமா பார்ப்போம். ஐயா போகும்போது ஒரு விஷயம் செய்யணுங்க. சொல்லுங்க. அந்த பெருமாள் கோவில்ல முக்கியமான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு சேவை செய்யக்கூடிய அவங்க வந்து அழகா கூப்பிட்டு பெருமாளை பார்த்தேலா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தமே அப்படின்னா, என்ன ரூபத்துல இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. நின்ற கோலத்துல இருக்கிறார். நின்ற கோலத்துல இருக்கிறாரா, அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அப்ப அவங்க எடுத்து சொல்றாங்க, அங்க வந்து இங்க திருமஞ்சனம் சாற்றப்படுது. அதுல குறிப்பா புதன் பகவான், புதனுடைய ஆதிக்கமான அந்த விஷ்ணுவுக்கு புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு திருமஞ்சனமும், வெள்ளிக்கிழமைகள்ல தாயாருக்கு திருமஞ்சனமும் சாற்றப்படுது. அந்த திருமஞ்சனத்தையும் நீங்க வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா. அந்த கோவிலுக்கு போனா குருக்கள்கிட்ட கேட்டு திருமஞ்சனம் கொடுங்க. அவங்க அழகா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நல்ல மரியாதையா பேசுறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க. போகும்போது துளசி, முருகன்கிட்ட போகும்போது செவ்வரளி, முருகன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம், இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி, திருமஞ்சனம் இரண்டே வாங்கிட்டு போங்க. தைரியலட்சுமி வரும், வீரலட்சுமி வரும், சந்தான லட்சுமி வரும், இந்த ஆதிலட்சுமி தாயும் உங்கள் கூடவே வரும். அருமை. இது நம்ம எல்லா பக்தர்களும் முறையா கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அந்த வடபழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதுலேயும் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திரை நட்சத்திரங்களை மட்டும் இல்லாது அனைத்து பக்தர்களையும் நட்சத்திரங்களாக ஜொலிக்க வைப்பார். நிச்சயமா. என்கே விசிட்டத்தில் சொல்லுவாங்கய்யா, என்னன்னா கோடம்பாக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வளசரவாக்கம் வரைக்கும் அது வந்து ரிஷபம் சொல்லுவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கும்பாங்க. அதுல இந்த சிறப்பா முருகன் கோயில் இருக்குது, அது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குது. ரொம்ப சிறப்பு. அதை கல்யாணம் ஆகக்கூடிய தம்பதிகள் திருமண வாழ்க்கையில நல்ல அமைப்புகள் ஏற்பட அங்கே கல்யாணமும் முடிச்சு இங்க உள்ள தாம்பத்திய சர்ப்பத்தையும் வழிபாடு பண்ணி பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கன்னா அற்புதமான வளர்ச்சிகள். நிச்சயமா. இப்பயும் கல்யாணம் முடிக்கிற ஜோடிகள் வந்து கல்யாணம் முடிச்சு முருகர்கிட்ட முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னமும் சிறப்பு, கூடுதல் சிறப்பு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. சுகமே சொல்க. குருவருள் உண்டாகட்டும்.